எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதனால நம்ம தேவன் நல்ல தேவன் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 1 பேதுரு 5:8 அதன் முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி என்றால் என்ன? நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அது எதினால் வருகிறது? ஒரு போராட்டம் வருகிறது, அது எதினால் வருகிறது என்று நமக்கு நல்ல தெளிவு வரும். ஒரு பிசாசினாலும் உண்டானது, நம்மளுடைய பாவத்தினாலும் உண்டானதினாலும் எதினால் வருகிறது என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். யோசபாத் என்கிற ஒரு அரசன் இருந்தான். அந்த யோசபாத் அரசனுக்கு விரோதமாய் ராஜாக்கள் எழுப்பி வந்து நிற்கும்போது அவன் என்ன செய்வதென்று தெய்வத்தை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அவனுக்கு தேவன் அற்புதம் செய்தார். அதே போலதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுனா எதினால் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அதே போலதான் எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு வியாதினால அவருடைய வியாதி அதனால அவருடைய மரண நாட்கள் வந்துட்டுன்னு சொல்லி தீர்க்கதரிசி போய் சொல்லும் பொழுது அவன் போய் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறான். நாமுக்கு முன் உத்தமனாய் வாழ்ந்த எனக்கு ஏன் இந்த வேதனை அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனே தீர்க்கதரிசி இடத்துல அவன் பதில் சொல்கிறார். அவனுடைய ஆயுசு நாட்களை நான் 15 வருடம் கொட்டி கொடுக்குறேன்னு சொல்லி. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எதினால் வருகிறது? பொல்லாத மனிதர்கள் விரோதமாய் செய்வினை கட்டுகள் பிசாசுகளை ஏவி விடுகிறார்களா? இல்லை நம்மளுடைய பாவத்தை நிமித்தம், நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் உண்டான பாடுகளா? எது என்று தெரிந்து தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை தேவன் செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எதினால் இது உண்டானது? ஒரு முடவனாய் கிடக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காங்க, இது எதினால் இவனுக்கு வந்தது? இது இவன் தகப்பன் செய்த தவறா, இல்லை இவனுடைய தாய் செய்த தவறா, இது முன்னோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். இது யார் செய்த தவறும் இல்லை, தேவன் நாம மகிமைக்கென்று சில பாடுகள் உபத்திரவங்கள் வரும். அப்படி உங்களுக்கு உபத்திரவம் வரல. யோபுக்கு தேவன் அனுமதித்தார், அதே போல உங்களுக்கு அனுமதிப்பார். அதுவும் இருக்குது. நமக்கு எதனால் இந்த பாடு வந்தது என்று நம்மை அறிந்து நம்மை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? ஆண்டு சொல்வார், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஜெபிக்கிறதுல தெளிவா இருக்கணும். ஒரு காரியம் செய்ய போறீங்களா அதுல தெளிவா இருக்கணும். ஒரு டிசிஷன் எடுத்தீங்களா அதுல தெளிவா இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியம் செய்தாருன்னா சும்மா ஏனோதாங்கள செய்ய கரெக்டா இருக்கும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நீங்க செய்ய போறீங்களா அது கரெக்டா இருக்கும். ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது. அதனால நீங்க எல்லா காரியத்தையும் ஆண்டோட்டு கேட்கணும். தெளிந்த புத்தியை தாங்கப்பா. பிசாசை ஜெயிக்க எனக்கு உங்களுடைய அபிஷேகம் எனக்கு தேவையான வல்லம் எனக்கு வேணும். ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறந்தரணும். நான் சோர்ந்து முடங்கி கிடக்கிறதுக்காக பிரச்சனையே வரட்டும், நான் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல நீ நல்ல தெய்வன், நன்மை மாத்திரம் செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நீங்க உங்களுக்காக கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த ஊழியக்காரங்க ஜெபிச்சான், இந்த ஊழியக்காரங்க ஜெபிச்சானா எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஆனால் ஆண்டவர்களை பார்த்துல எனக்காக ஏன் அழுவுறீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு ஆண்டு சொல்லுகிறார். நீங்க உங்களுக்காக கேளுங்க. உங்களுடைய தேவை ஆண்டுகிட்ட செல்லுங்க. ஆண்டோட ஏக்கத்தோடு காத்திருக்கிறான். எனக்கு தேவையா இருக்குப்பா, எனக்கு பிரியமா இருக்குது, நான் மீது வாஞ்சையா இருக்கிறேன், இந்த வியாபாரம் எனக்கு ஆசீர்வதிக்கப்படணும், இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும், இந்த தொழில் எனக்கு நன்மையாய் முடியும், இந்த இட பிரச்சனை எனக்கு மாறணும், இந்த பிரச்சனைகள் எனக்கு நீங்கணும், இந்த கேஸ்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும், உனக்கு என்ன வேணும், வாயை பிரிவாய் திறன்னு சொல்லியிருக்கிறாரு. தெளிந்த புத்தியா இருந்த ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஸ்தோத்திரம் சொல்வது நல்லது, ஆனால் அதை விட உங்களுடைய வாயை திறந்து கேட்கணும். தேவனே எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை, என்னை ஆசீர்வதியும், என் ஏழ்களையை பெரிதாக்கும், அது கரம்பு நோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு நீ விளக்கி காத்துக்கொள்ளும் என்று யாபேசை போல நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். சரிங்களா? நாம் தெளிந்த புத்தி கேட்கும், தெளிந்த புத்தி வேணும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் மன்றாடுவோமா? அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே
எங்களுடைய வாழ்க்கையில நீ நல்ல தெய்வமானவனை தெளிந்த புத்தி உள்ளவர்களா எங்களை மாற்றுகிறாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் வெட்கப்பட்டு நாங்கள் போயிடக்கூடாது ஆண்டவரே. அதற்காக நீங்கள் எங்களை அழைக்கவில்லை. பைத்தியக்காரனை போல நாங்கள் நடந்து கொள்ள தேவன் எங்களை அழைக்கல. யாருடைய காலிலும் யாருடைய இதிலையும் விழுந்து போவதற்கு தேவன் அழைக்கவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனானவரே, சர்வ லோகத்தின் அதிபதியானவரே, ஒரு மனுஷனுக்கு நீர் வடிக்கும் பொழுது என் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி அவன் பாதத்தை பிடித்து கெஞ்சும் பொழுது தேவன் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து அவனுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டேரே ஆண்டவரே. அதே போல தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கசந்து போய் வாழ்க்கையை வெறுத்து ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்குது என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, நன்மையினால் முடி சொட்டுங்க. நம்முடைய கேட்கிற யாவை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இருக்கிறதா இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்கப்படுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் முடி சொட்டுங்க, காத்து கொண்டு வழி நடத்துங்க. இரட்சகர் மீட்பர்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த கருமையான தேவ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். God bless you.